வணக்கம் மகேஷ். ஒன்ஸ் அகேன் வணக்கம் சுவாமி. தமிழக பல்ஸ். பட் திமுகவும் திடீர்னு பேரணி வந்ததுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? திமுக திடீர் பேரணிக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நேஷனல் கான்ஷியன்ஸ் நேஷனல் கான்ஷியன்ஸ் மோடிக்கு ப்ராஃபிட்டபிளா வந்துடக்கூடாது, நம்மள ஒதுக்கி விட்டுறக்கூடாது, நம்மள அகைன்ஸ்ட் த நேஷன் நினைச்சிடக்கூடாது. நாளைக்கு எலெக்ஷன்ஸ்லாம் வரும்போது இது நாளைக்கு வெரி ஈஸி ஃபார் அண்ணாமலை அண்ட் எவ்ரி ஒன் எல்ஸ். இதை பாருங்க, ஒரு பெரிய ஒரு இது நடந்துட்டு இருக்கு. இவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, டிஎம்கே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேற யாரும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி பண்ணாங்க. காக்கா உட்கார பணம் பழம் வந்த மாதிரி ஒரு பேரணி ஆரம்பிக்கிறதும் இருக்கட்டும், அங்கே உடனே அங்கே சீஸ்ஃபயர் வந்ததும் இருக்கட்டும், இந்த கருணாஸ் மாதிரி பீப்புளெலாம் ஜோக்கர்ஸ் இவரால் தான் 10 ஸ்டெப் நடந்த உடனே நின்று போயிடுதுன்னு சொன்னதா இருக்கட்டும், இதெல்லாம் காமெடி தான். அதான் திடீர்னு அதான் நீங்க சொல்ற மாதிரி ப்ராபப்ளி இன்னும் திடீர்னு தனக்கு நாட்டுப்பட்டு இருக்குன்னு காமிச்சிக்கணும். எலெக்ஷன் வர்றதுனால அது இதுவே ஒரு ஆன்டி நேஷனல் பிரச்சாரம் ஆயிடக்கூடாதுங்கிற பயம், பிளஸ் ஏடிஎம்கே கூட்டணி ஒன்னா சேர்ந்துட்டாங்க, அந்த ஒரு பயமும் இருக்கு அவங்களுக்கு. இதுவே லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இவங்களோட ரூல், இந்த ரூல்ன்றதால தான் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ். இதுவே ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் தேர் ரூலா இருந்திருந்ததுனாக்க தே ஒன்ட் பாதர். 4 வருஷம் இருக்குல்ல, பார்த்துக்கலாம், வி கேன் ஆல்வேஸ் சைட் ட்ராக் த இஷ்யூன்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று கூட ஒரு சர்வே ஒன்று பார்த்தேன், விஜய்க்கு 95 சீட்ஸ் கிடைக்கும்னு ஏதோ சர்வே ஒன்று போட்டிருக்கு தினமலரில் பார்த்தேன். பார்த்தீங்களா அந்த நியூஸ்? இல்லை சுவாமி, நான் வாட்ச் பண்ணுறதில்ல. என்னன்னா அவர் முதல்ல 234 தொகுதிக்கும் ஒரு ஆள் போட்டாச்சுன்னு நிறைய மாவட்ட செயலாளர் போடல. அது ஹி டசன்ட் ரெஸ்பாண்ட். சி எனிதிங் நேஷனல், லோக்கல், இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ்லாம் அவர் ஒன்றும் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியதில்லை. நேஷ்னல் லெவலில் இருக்கிற இஷ்யூஸ் கூட ஹி டசன்ட் ரெஸ்பாண்ட். அண்டு லோக்கல் இதுக்கும் அவர் ரொம்ப லேட்டாக அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. ஐ டோன்ட் திங்க் அதெல்லாம் அவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் தே டோன்ட் வாரண்ட் அவர் ரெஸ்பான்ஸ்னு தோன்றது, எனக்கு அட்டென்ஷன் தோன்றது தெரியல. அதான் பட் சி ஈ கேன் பிளே ஸ்பாயில் ஸ்போர்ட். கண்டிப்பா விஜயகாந்த் இருந்த வரைக்கும் பார்த்தோம்னா சோவே சொல்லுவார், விஜயகாந்துக்கு ஓட்டு வரதா இல்லையா மற்றவங்களுக்கு சான்ஸை கெடுக்கிறதுக்கு அவரால் முடியும் அப்படிம்பார். கரெக்ட். அதே மாதிரி இவர் யாரோட வாய்ப்பை கெடுக்க போறாருன்னு தான் இருக்கு. சி மெயின் திங், இஃப் ஹி வீன்ஸ் அவே மைனாரிட்டி ஓட்ஸ் ஃப்ரம் டிஎம்கே, ரைட், தென் தட் இஸ் குட் எனஃப் டு டிஃபீட் டிஎம்கே. அந்த விடுதலை சிறுத்தை அண்ட் சீமானோட ஓட்டுகள் தான் அப்படின்றது பரவலா எல்லாருக்குமே தோன்றது. சீமான் ஓட்டு பிளஸ் விடுதலை சிறுத்தை கிறிஸ்டியன் ஓட்டு கொஞ்சம் குறையும் நினைக்கிறேன். ஆனா அவங்களுமே மைனாரிட்டிஸ் தேர் டாக்டிக்கல் ஓட்டர்ஸ் தான் அவங்களாம். இப்போ எப்படி உத்தரப்பிரதேஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா மைனாரிட்டி ஓட்ஸ் ஆர் டாக்டிக்கல், வேர் தே கேன் டிஃபீட் பிஜேபி, தே வில் ஓட் டு தி ஆப்போசிட் கேண்டிடேட். ஸோ அதே மாதிரி இங்கேயுமே டாக்டிக்கலா ஓட் பண்ணாங்கன்னா விஜய்க்கு ஓட்டு கிடைக்காது. பட் இஃப் தே ரியலி வாண்ட் டு ஓட் ஃபார் ஹிம், மைனாரிட்டி ஓட்டு பிரிஞ்சுதுன்னா தென் இட் மைட். ஆனால் இப்போ அவங்களுமே பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஓட்டுமே இந்த வக்ஃப் போர்டில் தேர் இம்பேக்டட். இப்போ கேரளாலே பார்த்தோம்னா lot of Christian organizations have asked their MPs to support BJP. ஏன்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டியுமே திடீர்னு சர்ச்செல்லாம் வக்ஃப் லேண்ட் ப்ராப்பர்ட்டிங்கிறாங்க. ஸோ எல்லாமே they are impacted. So they are all very much upset. ஸோ அதனால் இந்த வக்ஃப் போர்டு இதெல்லாம் கொண்டதுனால நிறைய கிறிஸ்டின்லாம் இதெல்லாம் கிறிஸ்டின் ஓட்டெலாம் பிஜேபிக்கு வரும் இதில் கேரளாவில் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படின்ற போது இங்கேயுமே இஃப் தே ஆர் இம்பேக்டட் தே வில் திங்க் ட்வைஸ். ஏன்னா இப்போ எல்லாருமே சீமானு, டிஎம்கே எல்லாரும் வக்ஃபுக்கு ஆதரவாக இருக்காங்க. பட் அட்லீஸ்ட் இந்த இதுக்கப்புறம் சிந்தூருக்கு அப்புறம் அட்லீஸ்ட் இந்த லோக்கல் டூ மச் ஆஃப் பாலிடிக்ஸ் ஷுட் ரெடியூஸ் லிட்டில் பிட். பெட்டி பொலிட்டிக்கிங் ஷுட் ரெடியூஸ். அரசியல் இருந்துட்டு தான் இருக்கும், பட் இந்த பெட்டி பொலிட்டிக்கிங். ஆனா இவங்களோட சர்வைவல் இதை நம்பி தானே இருக்கு. எல்லாமே அந்த எல்லாமே ஒரு ஆக்சுவலா ஒழுங்கா இருந்துட்டானாக்க பிரச்சனை இல்லை. இவங்க தே ஆல்வேஸ் லைக் டு ஃபிஷ் இன் ட்ரபிள்டு வாட்டர்ஸ். ஸோ அந்த பாட் பாய்லிங்காகவே இருக்கணும் இவங்களுக்கு. ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துட்டே இருந்தால் தான் தே கேன் டேக் அ சைடு. எல்லாமே பிரச்சனை இல்லாமல் அப்படியே ஓடிட்டு இருந்ததுனாக்கா அவங்களோட சர்வைவல் பிரச்சனை ஆகிடும்ல. ஸோ தே ஆல்வேஸ் லைக் சம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் ஆர் அதர் டு பி அவைலபிள் ஆல்வேஸ். வணக்கங்க. இப்போ நாம இருக்கிற இந்த மைதானம் இருக்க, இது மதுரையில் தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம்.
220 ஏக்கர். இங்கே தான் 2,20,000 சதுர அடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது. இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க. எய்ம்ஸ் தர்றேன்னு ஏமாத்திட்டாங்க, அங்கே ஒன்றுமே இல்லை, எந்த வேலையும் நடக்கலைன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே, அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வழியில் ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் இங்கே பாருங்கள் அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. வரக்கூடிய 2025க்குள்ளே இதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று 1,00,000 சதுர அடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும். அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி, மெடிக்கல் கல்லூரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு, இன்பேஷண்ட், அவுட் பேஷண்ட், இப்படி எல்லாம் இங்கே பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க. இங்கேயும் பாருங்கள், நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க. தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க. இவங்களாம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க. இங்கே ராட்சச எந்திரங்கள் வேலை செய்ய மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு. இதை பார்வையிடுறதுக்குன்னு L&T நிறுவனம் தான் இதை வந்து கட்டுறாங்க. L&T நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை L&T நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இந்திய இராணுவத்தில் சூப்பரண்டிங் இன்ஜினியராக இருக்கிற அலோக் செர்வானி அப்படிங்கிறவர் தான் அதுக்கு சூப்பரண்டிங் இன்ஜினியராக இருந்து இந்த பணிகளை எல்லாம் மேற்பாடுறாரு. அவர் லெப்டினன்ட் கர்னல் ரேங்க்ல இருக்கக்கூடியவராக இருக்கார். அவரையும் இப்போ சந்திச்சு தான் வந்தோம். அதனால அற்புதமாக இங்கே பணி நடந்துட்டுருக்கு. இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை. நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை. இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும். தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி மதுரையே மாறிடும். மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும். இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேறு மாநிலங்கள்லேருந்து, மாவட்டங்கள்லேருந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க. மதுரையே ஒரு 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 பேர் சொல்லும்படியான, ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும். தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸு. இது சுற்றிலும் பாருங்கள், காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. 220 ஏக்கருக்கும் காம்பவுண்ட் வால் கட்டியாச்சு. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நீளம், எல்லா பக்கம் சேர்த்தா 3 கிலோமீட்டர் மேலே வரும் அவ்வளோ கட்டியாச்சு. அதனால இங்கேருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது. கம்ப்ளீட்டாக அதெல்லாம் கட்டியாச்சு. அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்ட் வாலும் கட்டிட்டாங்க. இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன், பார்த்தாச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி. மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை, எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும். திறப்பு விழாவும் ஐயா மோடி அவர்களே வந்து திறந்து வைப்பார். நன்றி, வணக்கம்.